ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ Y929 அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல பாஸ்போர்ட் மோட் கம்ப்ளைண்ட்டை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா விவோ 91i அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் மாடல். ஸோ அந்த மொபைல் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் டேர்ன் ஆன் பண்ண உடனே இல்லை சார்ஜிங் இண்டிகேஷன் நம்ம சார்ஜர் அடாப்டர் இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு பாஸ்போர்ட் மோட்லேயே வந்து நின்றுது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ண எந்த கீ எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி சரி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த பாஸ்போர்ட் மோட் கம்ப்ளைண்ட் நிறைய மொபைல்ஸில் வரதான் செய்யுது. ஸோ அதோட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம கெட் ரீட் பண்ணுறது, அதாவது அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம எப்படி வெளியில் வருது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் பாஸ்போர்ட் மோட் கம்ப்ளைண்ட் வந்தோன்னா இது முதல் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டா இல்லை ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டானே நிறைய பேர் வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அனலைஸ் பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இஎம்சி கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், அப்போ நான் ஐஎம்சிஐசி ரீபால் பண்ணுறேன், ரீப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணுறாங்க. மேபி ஒன் ஆஃப் த கம்ப்ளைண்டாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி சில ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இப்படி ஒரு மொபைல் வந்து பாஸ்போர்ட் மோட் கம்ப்ளைண்ட் வந்து நின்றுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணால், இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வால்யூம் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இந்த பாஸ்போர்ட் மோடில் நிற்கும் போது நம்மளுக்கு வால்யூம் அப் கீ டவுன் கீ இதை வச்சு தான் நம்ம செலக்ட் மோட் போக முடியும், பவர் கீயை வச்சு தான் நம்ம செலக்டே பண்ண முடியும். இப்போ நான் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னு பாருங்களேன், ஸோ அப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் எனக்கு கீழே வர மாட்டேங்குது, என்ன ஆக மாட்டேங்குது, ஆப்ஷனே சேஞ்ச் ஆகலை. ஏன்னா எனக்கு ரெக்கவரி மோடு வந்தால் கூட வைப் டேட்டா கொடுத்து நான் கிளியர் பண்ணலாம். டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணியோ நான் இப்போ ரீபூட்டில் தான் எனக்கு ஆப்ஷனே இருக்குது. அப்போ நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், ரீபூட் பண்ணலாம். ஸோ எனக்கு நான் ரீபூட் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அதே மோடில் தான் இருக்கும். பாருங்களேன், இப்போ ஆக்சுவலாக ரீபூட்ன்ற ஆப்ஷன்லாம் இருக்குது. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண பிறகு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் டர்ன் ஆஃப் ஆகி மறுபடியும் அதே ரீபூட் மோடுக்கு தான் வருது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஹோல்டு பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகிட்டு எனக்கு ரீசெட் ஆகும். ஸோ ரீசெட் ஆகும்போது இன்செட் ஆகாத நம்மளோட பேசிக்காக நம்ம ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ்ல போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த ஃபோனில் எனக்கு என்ன ஆகலை, ரீஸ்டார்ட் ஆகி உள்ள பாஸ்போர்ட் மோடு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மொபைல் போனை வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். என்னோட டவுட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பவர் பட்டனை பிரஸ் பண்றேன், சாரி வால்யூம் டவுன் பட்டனை பிரஸ் பண்றேன், எனக்கு வந்துட்டு கீழே நிக்கணும், அதாவது ரெக்கவரி மோட்ல ஆப்ஷன் நிக்கணும். ஸோ எனக்கு இங்க செலக்டே ஆகல. அப் பட்டனை பிரஸ் பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகல. மேபி எனக்கு என்னமோ அந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்ல கூட எனக்கு ஏதாச்சும் ஷார்ட் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, சார் போனை ரீசெட் பண்ணிடலாமே. ஸோ அதுவும் ஒரு செகண்ட் மெத்தட் தான். இப்போ எனக்கு ஆப்ஷன் வந்து மறுபடியும் ரீசெட் ஆகி ரீபூட் ஆகி இந்த ஃபாஸ்ட்புல்லே நிற்குது, பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு சரியாகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ரெக்கவரி மோடுக்குள்ள போனோம் அப்படின்னா அதில் வைப் டேட்டா கேட்ச் கிளியரின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ரீசெட் ஆகி ஃப்ரெஷ்ஷாகவே உள்ளே போயிடும். ஸோ ஒருவேளை போகலை மறுபடியும் இந்த மாதிரி நிற்கிதுன்னா ஒன்று ஓஎஸ் போட்டு சரி பண்ணுவோம். ஆனால் எனக்கு இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டு, பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ரெக்கவரி மோடுன்ற ஆப்ஷனுக்கு நிற்கலை, ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ணி ஒருவேளை பவர் பட்டனில் ஷார்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதை ஒன்றும் இல்லை, நான் வந்து பவர் கீயை வந்து ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ மொபைல் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நான் இப்போ வந்து பேட்டரி கனெக்டரை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட பேட்டரி கனெக்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு மதர் போர்டை எடுத்து ஷார்ட் பண்ணி நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன டவுட்னா, மேபி இந்த பவர் ஆன் ஆஃப் பட் சுவிட்சில் கூட எனக்கு என்ன இருக்கலாம், ஷார்ட் இருக்கலாம். அந்த ஸ்ட்ரிப்பில் ஷார்ட் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன், ஸ்க்ரூஸை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிடுறேன். ஸ்க்ரூஸ் வந்து இப்போ அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ மதர் போர்டை லைட்டை நான் வெளியில் எடுத்துட்டு அதோட டச்சிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரிப்போட டச்சிங் பாயிண்ட் கீழே தான் இருக்குது, இந்த போர்டுக்கு அடியில் தான் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட் பாயிண்ட்டில் என்ன பண்ண போகிறேன், நான் ட்விஸரை வச்சு நான் ஷார்ட் பண்ண போகிறேன். போர்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதிலேருந்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேட்டரி கனெக்டரை சேர்த்து மாட்டிடுறேன். இதில் நம்மளோட மதர் போர்டில் பேட்டரி கனெக்டரை நான் மாட்டிடுறேன். ஸோ மாட்டிட்டு ஷார்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட போர்டில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஸோ இந்த 4 பாயிண்டில் 2 தான் வந்து நம்மளுக்கு ஷார்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஸோ அதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஷார்ட் பண்ணி ஆன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஸோ நான் வந்து ஷார்ட் பண்ணி நம்ம ட்விசர் மூலமாக என்ன பண்ணேன், நம்மளோட அந்த டெஸ்ட் பாயிண்ட்ஸில் அதாவது நம்மளோட பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பட்டன் கனெக்ட் ஆகக்கூடிய அதாவது போர்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பேடில் நான் வந்து ஷார்ட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, மொபைல் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக அப்போ கம்ப்ளைண்ட் வந்து என்னோட பவர் பட்டன் ஸ்ட்ரிப்பில் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஷார்ட் ஆனதுனால என்னோட மொபைல் ஃபோன் என்ன ஆகலை, ஆன் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் ஃபுட் மோடு. இப்போ நார்மலாக ஒரு மொபைல் வந்து பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையோ இல்லை வால்யூம் டவுன் பட்டனையோ பவர் பண்ணி ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் என்ட்ரு ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பவர் கீ ஷார்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் ஃபுட் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் இதுல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட். ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் ஆயிருந்தது. எது, நம்மளோட பவர் ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் வந்து ஷார்ட். ஸோ அந்த ஒரு கம்ப்ளைண்ட்னால தான் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மோட்லேயே நின்றுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் ஷார்ட்னால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருந்துச்சு. இப்போ வேணா மறுபடியும் அந்த ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் நார்மலாக கனெக்ட் பண்ணுறேன், மறுபடியும் ஃபாஸ்ட் ஃபுட் மோடு வரும். அப்போ நம்மளுக்கு இந்த பவர் ஸ்ட்ரிப் தான் கம்ப்ளைண்ட்றது நார்மலாக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபோன் வந்து ஆன் ஆகுது. ஸோ அதனால கம்ப்ளைண்ட் வந்து பவர் ஆன் ஸ்ட்ரிப் தான். அந்த ஸ்ட்ரிப்பை மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிரும். மறுபடியும் நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ பாருங்கள் மறுபடியும் ஃபாஸ்ட் ஃபுட் மோடுக்கே வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிப் கனெக்டரில் கம்ப்ளைண்ட், பவர் ஆன் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப்பில் தான் எனக்கு கம்ப்ளைண்ட் ஷார்ட் ஆனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் ஃபோன் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மோட்லேயே வந்து நிற்கிது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மோட் வந்துச்சு அப்படின்னா பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை வால்யூம் அப் டவுன் பட்டனா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் பேட்டரி கனெக்டர் ஒரு ரிமூவ் பண்ணிட்டு மாட்டிங்கன்னா சரியாகும், இல்லை ஃபோனை ரீசெட் பண்ணால் சரியாகும். ஸோ எது பண்ணியுமே எனக்கு சரியாகலை அப்படின்னா ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பையும் கொஞ்சம் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆகும். ஸோ இதுதான் விவோ Y99 மொபைலுக்கான ஃபாஸ்ட் ஃபுட் மோடுக்கான கம்ப்ளைண்ட்கான சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.